2002 வருஷம் அமெரிக்கா. ஜோசப் நியூட்டன் சாண்ட்லருங்கிற ஒரு நபர் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் தற்கொலை செய்து பிணமாக இருந்து கிடந்தார். அத்தாரிட்டிஸ் அந்த நபரோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. உண்மையான ஜோசப் நியூட்டன் சாண்ட்லர் 1945 ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் எப்போவோ இறந்து போயிருந்தார். அப்படின்னு இந்த நபர் யார், எதுக்காக இறந்து போன வேறொருவரோட ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கார்? இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது என்னென்னா 1970களில் உண்மையான ஜோசப் நியூட்டன் சாண்ட்லரோட ஐடென்டிட்டியை இந்த நபர் திருடி இருக்கக்கூடும் அண்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கக்கூடும். ஆனால் இந்த நபர் உண்மையில் யாருங்கிறதுக்கான எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை, குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லை, எந்த வகையான ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இல்லை. பல வருஷமாக போலீஸும் ஃபெடரல் ஏஜென்சிஸும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக விடாமல் முயற்சி செய்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஃபைனலி ஒரு நாள் 2018 வருஷம் டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலமாக இந்த நபர் ராபர்ட் எவான்ஸுங்கிற ஒரு கிரிமினல்னு தெரிய வந்தது. பல கொலை வழக்குகளுக்காக தேடப்பட்டு வரும் ஒரு நபர். பட் ஆனால் இத்தனை வருஷமாக யார் கண்ணிலையும் படாமல் எப்படி வாழ்ந்தாங்கிறது போலீஸுக்கே புரியாத ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்தது இப்போ வரைக்கும்.